எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் மனசாலங்கிட்ட தோத்துடக்கூடாது, புரியுதா? மனசாலங்க எல்லாருமே நம்ப வச்சு தான் கழுத்தாக இருப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. நம்ம பணக்காரங்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸில் இருக்கலாம், நம்ம ஏழைப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன். என் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் கூட யார்கிட்டையும் போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்கல. ஆனால் ஒருத்தங்கிட்ட மட்டும் கேட்டேன். அவனால் இந்த 3 நாளாக நரகம் பார்த்தேன் நான். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் நம்பிக்கையோடு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க அந்த காசுக்காக வாய் வார்த்தை கூட பேசுகிறதில்ல. எல்லோரும் பார்த்து உஷாராக இருங்க. நம்ம யாரை அதிகமாக நம்புகிறோமோ இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம யார் எதிர்பார்க்குறோமோ அவங்க தான் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. காசுக்காக மட்டும் இல்லை, வாய் வார்த்தையால் கூட தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. உன்னால் முடியலன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நம்மளுக்கு கஷ்டன்றப்போ நம்ம அவங்களை எதிர்பார்க்குறப்போ ஐயோ நம்ம கேட்டுமே கொடுப்பாங்களே அப்படி தான் சொல்லுவாங்க. அது உதாரணத்துக்கு தான் இந்த பாட்டு. ஏன்னா மனுஷாலங்கிட்ட நம்ம தோற்றுலாம், ஆனால் கடவுள்கிட்ட நம்ம தோத்துட மாட்டோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ணை மூடிட்டு முட்டி போட்டு ஜவுன் பண்ணுங்க. உங்கள் கஷ்டம் எல்லாமே கடவுள் கேட்பார். ஆனால் மனுஷங்க அவங்க தேவைக்காக தான் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும். ஓகேவா? நான் மனசால் நிறைய நொந்துட்டேன். ஆனால் யார்கிட்டையுமே இனிமேல் லைஃப்பில் யார் மூஞ்சியும் பார்த்து நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். ஏன்னா கடவுள் எனக்கு உதவி செய்வார். ஆனால் மனுஷன் எல்லாருமே நம்மளுக்கு நம்பிக்கைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கான உதாரணம் தான். எப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு ஏமானு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, திருப்பதி எங்களது எதிர் வீடு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்காக ஒரு ஜீவன் வீட்டாண்டு இருக்குதுன்னா அந்த பாப்பா தான். எனக்கு தங்கச்சியை விட ரொம்ப அதிகம். எனக்காக என்ன வேணாலும் செய்யும். அந்த பாப்பா பாடின பாட்டு தான் இது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த பாட்டு என் ஃப்ரெண்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாடினா. ஆனால் இந்த பாட்டு எனக்கு எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்போ கடவுள் தான் நம்மளுக்கு உதவி செய்வார். மனுஷன்றவன் அவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், யாரும் அடுத்தவங்கள நம்பி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் தோத்துட மாட்டீங்க. நம்ம 10 முறை எழுந்து நின்னணும். ஏன்னா நம்ம நடக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய முறை நம்ம கீழே விழுந்துடுவோம். ஆனால் நம்ம பெற்ற தாய் நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. ஏன்னா நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு அது மாதிரி நடக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளோடு இருக்கிறவங்க நம்ம பள்ளத்தில் விழுந்தணும்னு சொல்லி நினச்சா கூட கடவுள் நம்மளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து, நீ தோற்று விடக்கூடாது, நீ ஜெயிக்கணும், நீ முன்னாடி அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார். எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு லைஃப்பில் நிறைய கஷ்டம் துக்கம் எல்லாமே இருக்கலாம். எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய விளைவுகள் என்னன்றது தெரியும். உங்கள் எல்லாத்துலேயும் நான் கூட ஒருத்தி தான்.
நான் இப்போ இப்படி இருக்கிறேன், ஆனால் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனோ செத்துடுவேனோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் இன்றைக்கி நான் கண்ணீரோடு ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது, ஒரு வேலை செய்யும்போது அது லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒருத்தனால் நான் தெரிஞ்சுக்கினேன், அடுத்தவங்கக்கிட்ட நம்ம உதவின்னு சொல்லி போய் கேட்கும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க ஒன்றும் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, முக்கியமாக நீங்கள் வந்து யோசிக்கணும். நம்மளுக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம். நம்ம செய்கிற எல்லா வேலையிலுமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலுமே வந்து நம்ம நம்பிக்கை தான் நம்மளால் வந்து முன்னாடி அடி எடுத்து வைக்க முடியும். அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி என்றைக்குமே நினைக்காதீங்க. நீங்கள் பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் நம்பிக்கை தான் உங்களை வந்து முன்னாடி நடக்க வைக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நம்மளால் ஜெயிக்க முடியும். யார் முன்னாடி நம்ம தோத்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ அண்ட் மிஸ் யூ, லவ்லி ஆல். ஓகே, வெளியில் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. எல்லோரும் பார்த்து சூதாரமாக நடந்துங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.